ஹலோ ஜமான்ஸ், வெல்கம் டு மார்னிங் விளாக்ஸ். இந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, அது 2023 நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கேஸ் என்னாச்சு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ குரூப் 4 கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி ஒரு ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் போகலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு டிஎன் மாணவன் எஸ்ஐக்கு படிக்கிற மாணவனும் போலீஸ் மிஸ்ட் மாணவனும் பண்ணால் அது தப்பு. ஏன் அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள பாதுகாக்கிறது, அப்புறம் தடுக்கிறது வேலை, போலீஸ் வேலை. அவங்களே பண்ணா அப்படின்னா அது நியாயமாகுமா சொல்லிட்டு கேட்பாங்க. அது பண்ண முடியாது. அதனால் சீஃப் மினிஸ்டர் கையில் தான் இருக்குது, சிஎம் கையில் தான் இருக்குது. அதாவது எஸ்ஐ கேஸ் சிம்பிளாக முடிச்சு அவங்களுக்கு போஸ்டிங் போடுறது, ட்ரைனிங் போடுறது எல்லாமே சிஎம் கையில் இருக்குது. நினச்சா முடியும். ஒரே வார்த்தை, இந்த மாதிரி 40 பேர் வெளியே போயிட்டாங்க, உள்ளே போனாங்க, அவங்களுக்கு சேர்த்து வேலை கொடுங்க, வேகன்சி கொடுத்துருங்க, போட்டுருங்கன்னா பிரச்சனையே இல்லை. சிம்பிளாக முடிக்கிற விஷயத்தை இவ்வளோ பேர் கேஸ் போட்டு ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டு இப்படி ஏன் மாணவர்களுக்கு சீரழிச்சிருக்கீங்க? எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லி எக்ஸாம் சொல்லி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 24 வந்துருக்க வேண்டியது இப்போ 25க்கு போய் 26 வரும்போது இன்னும் 5 மந்த்ஸில் எவ்வளோ நாள் படிச்சுட்டு இருப்பாங்க? அது வெறுத்துருவாங்க, நம்மளால படிக்க முடியாதுங்களா? ஒரு எக்ஸாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிடன்ட் படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு ஜூலை 12 குரூப் 4, செப்டம்பர் 1 குரூப் 2 சொல்லிட்டாங்க. ஆனால் டிஎன்பிசி இன்னும் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா அவங்க படிப்பாங்க கான்ஃபிடென்ட்டா? முடியாது இல்லையா? நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அவர்களே, காலேஜ் அவர்களே, நீங்கள் தான் தீர்வு காணணும். ஸோ ஆஸ்பிரன்ஸ், எஸ்ஐ ஆஸ்பிரன்ஸ், போலீஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேகன்சி ரொம்ப கம்மி, வேகன்சி ரொம்ப கம்மியாக விட்டுருக்கீங்க. ஸோ டிஎன் தேர்வு எப்போன்னு சொல்ல மாட்டேறீங்க. இது எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான முறையில் நீங்கள் கொண்டு போகல, ரொம்ப போட்டு சிக்கலில் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு மாணவனோட பிரச்சனையை புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. இப்போ நினச்சி பார்க்குறேன், இப்போ நான் எஸ்ஏ ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் செட் ஆகிட்டு ரிசல்ட் டைம் வந்துடுது. இப்போ திரும்ப நீ ஆவலை, தப்பாக எடுத்துக்கணும் சொல்லிட்டு போட்டு எவ்வளோ வலி மனசு, அந்த வலி இருக்குல்ல சாமி. ஆனால் கண்டிப்பாக முடியலை. சரி, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நினச்சி பாருங்க. இதே நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த இடத்துல நான் நினச்சி பாருங்க, உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். அவ்வளோ வலிக்குது. இது சரியான ஒரு இதாக இல்லை அப்படி சொல்ல முடியல. ஏன்னா நிறையா பிரச்சனை வரும் தப்பாக பேசினா. அதனால் எவ்வளோ முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் ஒரு தீர்வு காணுங்க. தீர்வு வேணும் கண்டிப்பாக. டிஎன் கூட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. மேபி எவ்வளோ பேர் தலைவர்கள் போட பண்ணுறாங்க, மாணவர்கள் சரி எல்லாமே போட பண்ணியும் தீர்வு கிடைக்கல. ஸோ இது சரியாக படலை. 2026 வரும்போது எலெக்ஷன் வரும்போது அதில் சரியான முறையில் போகுமா, சரியான தேர்வு நடக்குமா? தேர்வுனா எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லாமே சரிங்களா பேசிட்டு இருக்கேன். ஸோ இது மேபி இப்போ நினச்சா கூட மாற்றலாம். இப்போ நினச்சா கூட ஒரு டிஎம்கே அரசு மக்கள் நல்லது பண்ணி வரலாம், தப்பு இல்லை. ஆனால் திரும்பவும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். ஸோ மக்கள், ஆஸ்பிரன்ஸ், மாணவர்கள், இளைஞர்கள், உமன், மென்ஸ், கிராண்ட்பா, கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக காணும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே சொல்றதில்லை. ஸோ தேங்க்யூ, ஜெய் ஹிந்த், பை பாய்.